Welcome everyone. I am Dr. L. Pandiselvi, Assistant Professor, Department of Mathematics, V.O.Chidambaram College, Thuthukudi. Today I am going to discuss the topic name independent sets and coverings. So first definition is independent set. A subset S of V is called an independent set of G if no two vertices are adjacent in G. So இந்த டெஃபினேஷனில் நம்ம இண்டிபெண்டன்ட் செட்னா என்னன்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு இண்டிபெண்டன்ஸ் டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, டூ வெர்டிசஸ் ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று நான் அட்ஜசண்ட்டாக இருக்கக்கூடாது. அப்படி உள்ள கலெக்ஷனை தான் நான் எஸ்ஸில் டிஃபைன் பண்ணுறேன். எஸ்ஸுங்கிற செட்டு எஸ் என்னென்னு எடுத்துக்கிறீங்கன்னா, ஜிக்கு நான் சப்செட். அந்த சப்செட்டோட கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, செட் ஆஃப் ஆல் வெர்டிசஸாக தான் நம்ம எழுதுகிறோம். ஏன்னா நம்மளோட கண்டென்ட் என்ன அப்படின்னா, இங்கே நோ டூ வெர்டிசஸ் ஆர் அட்ஜசன்ட் இன் ஜி. ஸோ நோ டூ வெர்டிசஸ்னாலே என்ன மீனிங் உங்களுக்கு, ரெண்டு வெர்டிசஸ் ஒன்றுக்கு ஒன்று அட்ஜசண்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ அப்படி ஒரு கிராஃப் இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இதில் நான் ஜி என்னென்னு எடுத்திருக்கீங்கன்னா, V1, V2, V3, V4 ஜியில் வெர்டிசஸை இப்படி கன்சிடர் பண்ணியிருக்கோம். எட்ஜஸ்ங்கிறது சம் ஆஃப் தி எட்ஜஸ் இதில் நம்ம வரைஞ்சி ஒரு கிராஃப் கொண்டு வந்திருக்கோம். இந்த கிராஃபில் நான் அட்ஜசண்ட்டாக இருக்கக்கூடிய ரெண்டு கலெக்ஷன்ஸை தூக்கி செட்டில் எஸ்ஸில் போடுறேன். ஸோ எஸ்ஸுங்கிறது அப்போ என்ன கிடைக்குதுன்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா, V1, V3, V5. ஏன் அப்படின்னா, இங்கே V1, V2 இந்த படத்தில் பார்க்கும்போது V1, V2 அட்ஜசண்ட்டாக இருக்குது, V3, V4 அட்ஜசண்ட்டாக இருக்குது. ஸோ சம் ஆஃப் தி இந்த இது நமக்கு அட்ஜசன்சி கிடைக்குது. V1க்கு, V2க்கு, V3க்கெல்லாம் அட்ஜசன்சி இருக்குது. பட் நான் நம்மளோட டெஃபினேஷன் படி என்ன சொல்லணும், நோ டூ வெர்டிசஸ் ஆர் அட்ஜசன்ட் இன் ஜின்னு சொல்லணும். ஸோ அதுக்காக நான் இங்கே என்ன எடுத்துக்கிறேன், நம்மளோட செட்டு எஸ்ஸில் சப்செட்டு எஸ்ஸுங்கிறது V1, V3, V5 இஸ் அன் இண்டிபெண்டன்ட் செட்னு சொல்கிறோம். ஸோ இண்டிபெண்டன்ட் செட்டுக்கு இப்போ தான் பார்த்துருக்கோம், நோ டூ வெர்டிசஸ் ஆர் அட்ஜசன்ட். ஸோ இப்போ V1, V3 எடுத்துக்கோங்க. V1ம் V3யும் ஒன்றுக்கு ஒன்று நான் அட்ஜசன்ட். இதே மாதிரி அடுத்தது V1, V5ம் என்னவாக இருக்குது, நான் அட்ஜசன்சியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு V3, V5ம் நமக்கு இங்கே நான் அட்ஜசண்ட்டாக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம இப்படி வர்றதுனால இந்த செட்டை எஸ்ஸை என்னன்னு சொல்கிறோம், S is equal to set of all V1, V3, V5 is an independent set அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியுது. ஸோ இந்த கண்டிஷனுக்கு என்ன அப்படின்னா, இது மட்டும்தான் இருக்குமான்றதுலாம் இல்லை. ஸோ நம்மளால் மேக்ஸிமமாகவும் சொல்ல முடியும், இதை விட கம்மியாகவும் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அப்படியும் நம்மளால் ஒரு செட்டை இண்டிபெண்டன்ட் செட்னு சொல்ல முடியும். ஸோ இந்த சப்செட்டில் எனக்கு கிடச்சிருக்கிறது, நான் டிஃபைன் பண்ணியிருக்கிறது V1, V3, V5 is an independent set. Next, maximum independent set. So that means an independent set S is maximum if G has no independent set S dash with cardinality of S dash is greater than cardinality of S. So here I consider the same graph. ஸோ இந்த கிராஃபில் நமக்கு என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அகெயின் நான் மேக்ஸிமம் வர மாதிரி கொண்டு வர போகிறேன். இந்த செட்டில் மேக்ஸிமம் இண்டிபெண்டன்ட் செட் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, எஸ்ஸை தான் நான் என்னென்னு சொல்ல போகிறோம், மேக்ஸிமம் இண்டிபெண்டன்ட் செட்டு. அதை விட ஒரு எஸ் டேஷ் கிரேட்டர் தானாக இருக்கான்னு பார்க்குறேன். அதான் கார்டினாலிட்டி ஆஃப் எஸ் டேஷ் இஸ் கிரேட்டர் தென் கார்டினாலிட்டி ஆஃப் எஸ். அப்படி இல்லாமல் எஸ் டேஷை என்ன சொல்கிறீங்கன்னா, அந்த மாதிரி எஸ் டேஷுங்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் செட் கிடைக்கக்கூடாது. எஸ் தான் இருக்கிறதுலே மேக்ஸிமம்னு நான் காட்டணும். அப்போ எஸ் மேக்ஸிமமாக இங்கே காட்டணும்னா நான் என்ன க்ரியேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே முந்தின எக்ஸாம்பிளில் 3 எலமெண்ட்ஸ் தான் எஸ்ஸில் கிடச்சிச்சு எனக்கு. இங்கே நான் அதை விட அதிகமாக என்னால் சொல்ல முடியும். என்னெல்லாம் எடுத்துக்கலான்னா, நான் அட்ஜசன்ட் வெர்டிசஸை தான் நம்ம சூஸ் பண்ணணும். அப்போது V1, V3, V5, V7 இதெல்லாம் நமக்கு என்ன எப்படி இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று நான் அட்ஜசண்ட்டாக இருக்குது. ரெண்டு வெர்டிசஸாக மீன் பண்ணி பாருங்கள். V1, V3 ஆர் நான் அட்ஜசன்ட்டு, V1, V5 நான் அட்ஜசன்ட், V1, V7 நான் அட்ஜசண்ட்டாக இருக்குது. ஸோ இப்படியே நம்மளால் மேக்ஸிமமாக எனக்கு இந்த கலெக்ஷன்ஸுக்குள்ளே V1, V3, V5 இஸ் அ மேக்ஸிமம் இண்டிபெண்டன்ட் செட்டாக நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதிலேருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, இதை விட எனக்கு இன்னொரு எஸ் டேஷ் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. இந்த எஸ் தான் இருக்கிறதுலே மேக்ஸிமம். ஸோ எஸ் இஸ் அ மேக்ஸிமம் இண்டிபெண்டன்ட் செட். நெக்ஸ்ட், இண்டிபெண்டன்ஸ் நம்பர். த நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இன் அ maximum independent set of G is called the independence number or stability number of G and is denoted by alpha of G. அப்போ நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இண்டிபெண்டன்ட் செட் கண்டுபிடிச்சிருக்கோம், மேக்ஸிமம் இண்டிபெண்டன்ட் செட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ என்ன டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் இண்டிபெண்டன்ட் செட்டில் உள்ள நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் தான் என்னன்னு சொல்கிறோம், இண்டிபெண்டன்ஸ் நம்பர். தட் அதை எப்படி கால் பண்ணுறீங்கன்னா ஆல்ஃபா.
ஸோ இந்த எஸ்ஸில் நம்ம இந்த கிராஃப் G of V, Eங்கிறது ஒரு கிராஃபு. இந்த கிராஃபில் எஸ் என்னன்னு ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். V1, V3, V5 is an independent set. S1ங்கிறது V1, V3, V5, V7 is a maximum independent set. இதை விட எனக்கு 4க்கு மேலே சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ அப்போ S1 தான் இங்கே இருக்கிறதுலே எனக்கு மேக்ஸிமம் இண்டிபெண்டன்ட் செட்டாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இண்டிபெண்டன்ட் செட்டில் வரக்கூடிய நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இங்கே 4 இது கொடுத்துருக்கீங்க. V1, V3, V5, V7. ஸோ அதனோட கார்டினாலிட்டியை தான் நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணுறோம்? இண்டிபெண்டன்ஸ் நம்பர் ஆஃப் Gயாக சொல்கிறோம். ஸோ இண்டிபெண்டன்ஸ் நம்பர் ஆஃப் G is 4, that is equal to alpha of G. Next definition is covering. Let G be any graph, a subset K of V is called a covering of a graph G. If every edge of G has at least one end in K இருக்கணும். So again we consider the graph G. இந்த கிராஃபில் என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டோன்னா நம்ம கவரிங்கை பற்றி சொல்ல போகிறோம். கவரிங்கை சொல்கிறதுக்கு எவ்ரி எட்ஜ் ஆஃப் G has at least one end in K இருக்கணும். ஸோ இங்கே எத்தனை எட்ஜஸ் இருக்குது? நமக்கு 5 எட்ஜஸ் இருக்குது. இந்த 5 எட்ஜஸ்க்கும் கண்டிப்பாக நான் என்ன எழுத போகிறேன்? இந்த கிராஃப் Gக்கு ஒரு சப்செட் K எடுத்துக்க போகிறோம். அந்த Kயில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் எப்படின்னா செட் ஆஃப் ஆல் வெர்டிசஸாக தான் இருக்கணும். அந்த செட் ஆஃப் ஆல் வெர்டிசஸை நான் எப்படி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி எட்ஜ் ஆஃப் Gயில் உள்ள 5 எட்ஜஸையும் பாருங்கள். அதில் அட்லீஸ்ட் ஒன் எண்ட் இன் Kயில் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுறதை தான் கவரிங்னு சொல்கிறோம். ஸோ அப்போ Kங்கிற கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம் அந்த Gக்கு. அது எப்படி இருக்கணும்? செட் ஆஃப் ஆல் வெர்டிசஸாக இருக்கணும். ஸோ செட் ஆஃப் ஆல் வெர்டிசஸில் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஒரு எட்ஜ் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். V1, V6 தான் ஒரு எட்ஜு. அதே மாதிரி V2, V6ங்கிறது அனதர் எட்ஜு, V3, V6ங்கிறது அனதர் எட்ஜ். இப்படியே நமக்கு V4, V6, V5, V6ங்கிறதெல்லாம் கலெக்ஷன் ஆஃப் இதெல்லாம் எட்ஜஸ் உங்களுக்கு. இப்போ இந்த V1, V6ல் அட்லீஸ்ட் ஒரு எண்டாவது என்னோட கலெக்ஷன்ஸ்குள்ளே கிடக்கணும். அப்போ V1 இருக்குது. அப்போ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இங்கே Kல தூக்கி V1 போட்டுறோம். சிமிலர்லி அடுத்து இப்படியே ரிப்பீட்டிங்காக ப்ராசஸிங் பண்ணணும். எவ்ரி எட்ஜ் ஆஃப் Gக்கும் பண்ணணும். அப்போ V6, V2க்கு பார்க்குறீங்க. V6, V2வில் என்னோட ஒரு எண்டு என்னது? இதில் V6ங்கிறது ஒரு எண்டு, V2ங்கிறது ஒரு எண்டு. ஸோ இந்த எட்ஜில் ஒரு எண்டாவது எனக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சது உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒன் எண்டின் Kல இருக்கணும். அப்போ V2 எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்படியே நான் கன்சிடர் பண்ணும்போது நான் K என்னவா கன்சிடர் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா V1, V2, V3, V4, V5 is a covering of G எக்ஸிஸ்ட் ஆகுது நமக்கு. ஸோ இது கவரிங். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மினிமம் கவரிங். மினிமம் கவரிங் என்ன அப்படின்னா, நான் இதை விட மினிமமாக என்னால் கொண்டு வந்து கொடுக்க முடியுமான்றதை காட்டுறேன். கவரிங் காமிச்சிருந்துக்கும். இந்த கவரிங்க்கு மினிமம் கவரிங் இருக்கான்னு பார்க்குறோம். அப்போ மினிமம் கவரிங்னு எடுத்துட்டிங்கன்னா டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, a covering K of V is called the minimum covering of G if G has no covering K dash with the cardinality of K dash is less than cardinality of K. இப்போ இங்கே Kக்கு பார்க்குறீங்க. Kயை தான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், மினிமம் கவரிங்னு காட்டணும். அப்போ நான் என்ன மினிமம் கவரிங் காட்டுறதுக்கு அந்த Kயை விட K டேஷ்னு ஒரு கவரிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்படி ஆனால் தான் எனக்கு K என்னவா கிடைக்கும்? உங்களுக்கு மினிமம் கவரிங்காக கிடைக்கும். ஸோ அப்போ மினிமம் கவரிங் காட்டுறதுக்கு இதே கிராஃபுக்கு வரேன். என்னது? அட்லீஸ்ட் ஒன் எண்ட் இன் Kயாக இருக்கணும். அப்போ V6 காமனாக இங்கே செலக்ட் பண்ணிட்டேன்னா அந்த V6 பார்க்கும்போது ஒவ்வொரு எட்ஜுக்காக Gயில் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா V1, V6 இருக்குது, V2, V6 இருக்குது, V3, V6 இப்படி ஒவ்வொரு எட்ஜுக்காக கன்சிடர் பண்ணும்போது V6 எனக்கு என்னவாயிரும்? கலெக்ஷனுக்குள்ளே காமனாக எடுத்து போட்டுடலாம். அந்த ஒரு இதை வச்சு எல்லா எண்டுக்கும் நமக்கு சொல்ல முடியும். ஸோ K ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் V6 இஸ் அ மினிமம் கவரிங் ஆஃப் Gன்றதை சொல்ல முடியும். Next, covering number. Covering number, the number of vertices in a minimum covering of G is called the covering number of G and is denoted by beta of G. ஸோ இப்போ இங்கே என்ன எடுத்துக்கிறோம்? அங்கே நம்ம ஏற்கனவே மினிமம் கவரிங் காட்டியிருக்கோம். மினிமம் கவரிங்கிறது என்னது? V6. V6ங்கும்போது இதில் எத்தனை நம்ம அந்த கலெக்ஷன் Kக்குள்ளே உள்ள நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் என்னன்னு பார்க்குறோம். ஸோ ஒன்று தான் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க வேர்ட்ஸில், நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் என்ன மினிமம் கவரிங். இப்போ ஏற்கனவே நம்ம கவரிங் நம்பருக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? நம்ம மினிமம் கவரிங் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி கவரிங் பார்த்துருக்கோம். கவரிங்கில் நம்ம வந்து செட்டுக்குள்ளே 5 எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி காட்டிடணும், 5 வெர்டிசஸ். பட் அதை சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு இங்கே தேவை மினிமம். மினிமம் கவரிங்கில் உள்ள நம்பர் ஆஃப் வெர்டிசஸை தான் என்னன்னு சொல்கிறோம்? கவரிங் நம்பர் ஆஃப் அ கிராஃப்னு சொல்கிறோம். ஸோ கவரிங் நம்பர் ஆஃப் அ கிராஃப் வந்து இங்கே 1 கிடைக்குது. அதுக்கு நேம் என்ன கால் பண்ணுறோன்னா தட் இஸ் பீட்டா ஆஃப் Gன்னு டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு a set, theorem A, a set S subset of V is an independent set of G if and only if V difference S is a covering of G. ஸோ நம்ம ஆல்ரெடி இண்டிபெண்டன்ட் செட்னா என்னன்னு பார்த்துருக்கோம்.
இண்டிபெண்டன்ட் செட்டுக்கு என்ன டெஃபினிஷன் சொன்னோம்? no two vertices are adjacent பார்த்தோம். அப்போ Gங்கிறது any graph, S is a subset of V is an independent set. அப்போ அந்த டெஃபினிஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்த்துருந்தது என்ன? இண்டிபெண்டன்ட் செட்டோட டெஃபினிஷன். அதில் நம்ம என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தோம்? எஸ்ஸை V1 V3 V5ன்னு எடுத்திருக்கோம். அதுக்கு என்னன்னு சொல்ல முடியும் என்னால்? டெஃபினிஷன் படி no two vertices in S are adjacent in Gன்னு இண்டிபெண்டன்ட் செட் டெஃபினிஷன் படி adjacentை நம்ம காமிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ அது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பார்ட் எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, எனக்கு இந்த எஸ் இம்ப்ளை எஸ் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் செட்டாக இருந்தாலும் no two vertices in S are adjacent in G. சிமிலர்லி அதே மாதிரி கான்வர்ஸ் பார்ட்டும் என்னால் சொல்ல முடியும். no two vertices in S are adjacent in G இருந்தாலே அதை என்னன்னு சொல்லலாம்? அந்த செட்டை எஸ்ஸை வந்து இண்டிபெண்டன்ட் செட்னு என்னால் சொல்ல முடியும். ஸோ அதுக்கு தான் இங்கே இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பார்ட் தான் கொஸ்டின் நமக்கு. ஸோ அதை நான் ஒரே இதில் முடிச்சிடறேன். நம்ம இஃப் அண்ட் கான்வர்ஸ் பார்ட்டாக சொல்லாமல் நம்ம ஒரே பார்ட்டில் சொல்கிறோம். ஸோ எஸ் இஸ் அ சப்செட் ஆஃப் V is an independent set அப்படின்னா நமக்கு if and only if no two vertices in S are adjacent in G. அப்போ Sல என்ன இருக்குது? V1 V3 V5ன்னு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் இண்டிபெண்டன்ட் செட்டுக்கு காட்டியிருக்கேன். அப்போ கண்டிப்பாக அதில் ஒரு வேர்டெக்ஸ் வந்து என்னவா இருக்கும்? Gயில் உள்ள எட்ஜுக்கு பார்க்கும்போது எட்ஜ் ஆஃப் Gக்கு பார்க்குறீங்க, ஒரு எண்டு தான் எஸ்ஸில் இருக்குமே தவிர ரெண்டுமே இருக்க வாய்ப்பு இல்லை. அதை தான் எழுதியிருக்காங்க இஃப் அண்ட் ஒன்லி இஃப் நோ எட்ஜ் ஆஃப் G ஹேஸ் போத் ஆஃப் இட்ஸ் என்ஸ் இன் எஸ். அதான் எட்ஜ் ஆஃப் Gயில் உள்ள எட்ஜஸ் பார்க்குறீங்க, போத் ஆஃப் இட்ஸ் என்ஸ் இன் எஸ்ஸாக உங்களுக்கு இருக்காது. ஸோ அதுலேருந்து நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுறது என்னென்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எவ்ரி எட்ஜ் ஆஃப் G ஹேஸ் அட்லீஸ்ட் ஒன் எண்ட் இன் V மைனஸ் V டிஃபரன்ஸ் எஸ்ஸில் உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ V டிஃபரன்ஸ் எஸ்னால் என்ன? எஸ்ஸில் இல்லாதது போக தான் என்னன்னு சொல்கிறீங்க? V டிஃபரன்ஸ் எஸ். அப்போ V டிஃபரன்ஸ் எஸ்ஸில் நான் என்ன சொல்கிறேன்? அங்கே ஒன்றில் எக்ஸிஸ்ட் ஆகுது, அதில் இல்லாததெல்லாம் எதில் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா V டிஃபரன்ஸ் எஸ்ஸில் இருக்கும். ஸோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எவ்ரி எட்ஜ் ஆஃப் G ஹேஸ் அட்லீஸ்ட் ஒன் எண்ட் இன் V டிஃபரன்ஸ் எஸ். அப்போ V டிஃபரன்ஸ் எஸ்னால் இப்போ தான் நம்ம கவரிங் டெஃபினேஷன் பார்த்தோம். என்ன கிடச்சிருச்சு? ஸோ எவ்ரி எட்ஜ் ஆஃப் G ஹேஸ் அட்லீஸ்ட் ஒன் எண்ட் இன் கேன்னு அந்த டெஃபினேஷனில் பார்த்ததுபடி இங்கே நமக்கு இஃப் அண்ட் ஒன்லி இஃப் V டிஃபரன்ஸ் எஸ் இஸ் அ கவரிங் ஆஃப் Gன்னு அந்த டெஃபினேஷன் படி நம்மளால் சொல்லிட முடியும். நெக்ஸ்ட்டு ஒன் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு காமா. ஆல்ஃபாங்கிறது இண்டிபெண்டன்ஸ், அதாவது வேர்டிசஸ்க்கு பார்க்குறோம் இண்டிபெண்டன்ட் நம்பர். பீட்டாங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும்னா கவரிங் நம்பர். தட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது தட் இஸ் காமா ஃபார் எனி கிராஃப் Gக்கு சொல்கிறீங்க. ஸோ ப்ரூஃப் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா லெட் G பி எனி கிராஃப். எஸ் ஸ்டாருங்கிறது மேக்ஸிமம் இண்டிபெண்டன்ட் செட். அந்த எஸ் ஸ்டாருக்கு கோஆர்டினாலிட்டி எடுத்திங்கன்னா அதுதான் என்னன்னு சொல்கிறோம்? ஆல்ஃபா. லெட் K ஸ்டார் பி அ மினிமம் கவரிங் ஆஃப் G. That is cardinality of K star equal to beta. Already S star என்னென்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம் இங்கே ஃபர்ஸ்ட் இக்குவேஷனில்? மேக்ஸிமம் இண்டிபெண்டன்ட் செட். ஸோ ஒன் இம்ப்ளைஸ் S star is an independent set of G. பை அபவ் தேரம் இப்போ தான் தேரம் ஏல சொல்லியிருக்கேன். பை அபவ் தேரம் படி V difference S star is a covering of G. அப்போ ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் பாருங்கள். S starல ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருப்போம், அதே இது இங்கே V difference S star பார்க்குறோம். இது அது போக நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? மினிமம் கவரிங் பீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி கிடைக்கும்? இதிலேருந்து இந்த தேரம் படி பார்க்கும்போது implies cardinality of V minus V difference S star is greater than or equal to beta, that is equal to cardinality of K star. ஸோ இதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், அதே கிராஃபை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த கிராஃபில் நான் இப்போ தான் காமிச்சிருந்தேன் கவரிங் நம்பர் உங்களுக்கு பீட்டா ஈக்குவல் டு V6, அதாவது ஒன்னே ஒரு எலமெண்ட்டு தான். ஸோ பீட்டாவை என்னென்னு காமிச்சிருக்கோம், இங்கே 1ன்னு கொடுத்துருக்கோம். ஃப்ரம் திஸ் கிராஃபில் கார்டினாலிட்டி ஆஃப் V என்னன்னு நமக்கு 6. மேக்ஸிமம் இண்டிபெண்டன்ட் செட்டை எஸ் ஸ்டார்னு சொல்லுவோம். அப்போ கார்டினாலிட்டி ஆஃப் எஸ் ஸ்டார் என்னது? ஆல்ஃபா. இப்போ மேக்ஸிமம் இண்டிபெண்டன்ட் செட்டாக இருக்கும்போது அந்த எஸ் ஸ்டாரை நம்மளால் இண்டிபெண்டன்ட் செட்னு சொல்ல முடியும். அப்போ இங்கே இண்டிபெண்டன்ட் செட்டாக நான் எதை கன்சிடர் பண்ணிக்கிறீங்கன்னா V1 V2 V3 V4 V5 இண்டிபெண்டன்ட் செட்டாக எடுத்துக்கிறேன். K ஸ்டாருங்கிறது மினிமம் கவரிங். அப்போ நமக்கு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடும்? மினிமம் கவரிங்னா K ஸ்டார் ஈக்குவல் டு கார்டினாலிட்டி ஆஃப் K ஸ்டார் ஈக்குவல் டு பீட்டா. பீட்டா என்னது? V6, தட் இஸ் 1. அதனோட நம்பர் ஆஃப் வேர்டிசஸ் தான் சொல்லுவோம். ஒரே ஒரு வேர்டிசஸ் தான் பீட்டாக்குள்ளே கிடக்கு. ஸோ அப்போ என்னன்னு சொல்லிடுறீங்க நீங்கள்? K ஸ்டார் என்னன்னு சொல்ல முடியும்? செட் ஆஃப் ஆல் V6 இஸ் அ மினிமம் கவரிங் ஆஃப் Gன்றது நமக்கு இங்கே கிடைச்ச V6ஓட ரிலேஷன் என்னென்னா பீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ எஸ் ஸ்டாரை இண்டிபெண்டன்ட் செட்டுன்னா நமக்கு தேரம் ஏ படி என்ன சொல்லிடலாம்? V டிஃபரன்ஸ் எஸ் ஸ்டார் இஸ் அ கவரிங் ஆஃப் G. V டிஃபரன்ஸ் எஸ் ஸ்டார்னால் இங்கே எனக்கு Vங்கிறது கார்டினாலிட்டி ஆஃப் V 6. இங்கே எஸ் ஸ்டாருங்கிறது என்னது? உங்களுக்கு 5 கொடுத்துருக்கீங்க. அப்போ 6 மைனஸ் 5ன்னு எடுக்கும்போது உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? 1. பீட்டாவும் ஆல்ரெடி 1. கண்டிஷன் ஈக்குவலாக இருக்கலாம்,
இல்லைனா உங்களுக்கு greater than or equal to கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இதை தான் முந்தின இதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். முந்தின இதில் இந்த டேர்முக்கு இந்த cardinality of V minus V difference S star is greater than or equal to beta, that is equal to cardinality of K star. So if implies gamma minus alpha greater than or equal to beta, which implies alpha plus beta is less than or equal to gamma. Similarly இதே மாதிரி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்கன்னா மாற்றி எடுத்துக்கிறீங்க. எஸ்டார் இங்கே எப்படி எஸ்டாரை மேக்ஸிமம் இண்டிபெண்டன்ட் செட்டுன்னு எடுத்தோமோ அடுத்து கே ஸ்டாருக்கு எடுத்து நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் பண்ணும்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு காமா அப்படின்றது எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் 2 and 3 கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு காமா. ஸோ ஹியர் ஆல்ஃபா இஸ் உங்களுக்கு 5 and beta is 1. So total number of vertices is 6. So இப்போ alpha plus beta னு consider பண்ணும்போது 5 plus 1 is equal to 6 னு இந்த எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம சொல்லிட முடியும். Next, edge independent set. An edge independent set or matching of a graph G is a subset M of E such that no two edges of M are adjacent. ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் நம்ம பார்த்தது இண்டிபெண்டன்ட் செட், அது வேர்டிசஸ்க்கு தான் பார்க்குறோம். இங்கே நம்ம பார்க்குறது எட்ஜ் இண்டிபெண்டன்ட் செட், அதுக்கு இன்னொரு நேம் என்னென்னா மேட்சிங். ஸோ எட்ஜ் இண்டிபெண்டன்ட் செட்டாக இருக்கணும்னா நமக்கு நோ டூ எட்ஜஸ் ஆஃப் எம் ஆர் அட்ஜசண்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த கிராஃபுக்கு நான் ஒரு சப்செட் எம்னு எடுக்கிறீங்க, அது கலெக்ஷன் ஆஃப் எட்ஜஸாக இருக்கணும். அதை தான் ஈன்னு கன்சிடர் அந்த எம் ஆஃப் ஈன்னு டினோட் பண்ணுறீங்களா. ஸோ எம்ங்கிறது கலெக்ஷன்ஸ். இங்கே நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா எட்ஜஸ்க்கு பார்க்குறீங்க. அப்போ E1 கூட அட்ஜசண்ட்டாக இருக்கிற எட்ஜஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா E5 E2ங்கிறது தான். அதே மாதிரி E5 எட்ஜஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கூட அட்ஜசன்சி ஆகிறது E4 E1. ஸோ அப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நோ டூ எட்ஜஸ் ஆஃப் எம்ஆர் அட்ஜசண்ட்டாக இருக்கிற மாதிரி எடுக்கணும். அப்போ E1 பக்கத்தில் அட்ஜசண்ட் ஆகிற E5யும் எடுக்கக்கூடாது, E2வும் எடுக்கக்கூடாது. அப்போ எம் எப்படி எடுத்துக்கலாம்? E1 நான் சூஸ் பண்ணேன்னா E5 E2வை ஒமிட் பண்ணிவிட்டு E4 எடுத்துக்கலாம், இல்லைனா E3 வச்சு செட்டு எழுதிக்கலாம். இப்போ M ஈக்குவல் டு E1 கமா உங்களுக்கு E3 இருக்கலாம், இல்லை E2 கமா E4. இப்போ E2 எட்ஜஸை இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டயக்ராமில். E2 எட்ஜஸை சூஸ் பண்ணிங்கன்னா அது E1 கூட E3 கூட அட்ஜசண்ட் ஆகுது. ஸோ அந்த ரெண்டுத்தையும் நான் செலக்ட் பண்ண முடியாது. அப்போ M என்ன கிடச்சிரும்? M is equal to set of all E2 கமா E4 is an edge independent set of G. Similarly இதே மாதிரி E3 கமா E5க்கு சொல்ல முடியலாம். ஆனால் உங்களுக்கு மேக்ஸிமமாகவே என்ன தான் கிடைக்குது? ரெண்டு எட்ஜஸ் தான் உங்களுக்கு இந்த Mல எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ M equal to set of all E2 கமா E4 is an edge independent set of G. ஸோ அந்த இதுக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறீங்க? மேக்ஸிமம் edge independent set. An edge independent set M is maximum if G has no edge independent set M dash with cardinality of M dash is greater than cardinality of M. M தான் என்னன்னு சொல்ல போகிறோம்? மேக்ஸிமம் எட்ஜ் இண்டிபெண்டன்ட் செட். இப்போ அதை விட ஒரு M dash இருக்குதா, அது எட்ஜ் இண்டிபெண்டன்ட் செட்டாக இல்லாமல் இருந்தால் அந்த M என்னன்னு சொல்லிட முடியும்? மேக்ஸிமம் எட்ஜ் இண்டிபெண்டன்ட் செட்னு சொல்லிடலாம். அப்போ இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன கிடைக்குது? E1 நான் சூஸ் பண்ணேன்னா E1 கமா E3, ஏன்னா E1 கூட E5 E2 அட்ஜசண்ட் ஆகுது. பட் இங்கே நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்க? E2ங்கிற எட்ஜை சூஸ் பண்ணியிருக்கேன். அது எது கூட அட்ஜசன்சி ஆகுது? E1 E3யை விட்டுட்டு E4 ஆர் E5 எடுத்துக்கலாம். நான் இங்கே செட்டுக்குள்ளே என்ன எடுத்திருக்கேன்? M ஈக்குவல் டு E2 கமா E4. இந்த ரெண்டு தான் இருக்குது. இதை தவிர வேறு எனக்கு எட்ஜ் இண்டிபெண்டன்ட் செட்டில் மேக்ஸிமமாக இருக்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா மற்றதை கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு எட்ஜஸையும் சூஸ் பண்ணும்போது அது என்னவாயிருது? உங்களுக்கு மேக்ஸிமமாக கிடைக்கிறதுக்கு ரெண்டு எட்ஜஸை தவிர வேறு எதுவும் நம்மளுக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகலை. ஸோ எம்மை எப்போ மேக்ஸிமம்னு சொல்கிறீங்க? நான் M டேஷ்னு ஒரு இண்டிபெண்டன்ட் செட் வந்து என்னவா இருக்கல இங்கே உங்களுக்கு எட்ஜ் இண்டிபெண்டன்ட் செட்டாக கிடைக்காத பட்சத்தில் அந்த எம்மை என்னன்னு சொல்லிடுறோம்? நம்ம மேக்ஸிமம் எட்ஜ் இண்டிபெண்டன்ட் செட்னு சொல்லிடுறோம். ஸோ கிடைச்ச மேக்ஸிமம் என்னென்னா M ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் E2 கமா E4 இஸ் அன் மேக்ஸிமம் எட்ஜ் இண்டிபெண்டன்ட் செட்னு சொல்லிடுறோம். ஸோ எட்ஜ் இண்டிபெண்டன்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு அதில் உள்ள மேக்ஸிமம் எட்ஜ் இண்டிபெண்டன்ட் செட்டில் உள்ள நம்பர் ஆஃப் எட்ஜஸ். இப்போ மேக்ஸிமம் எட்ஜ் இண்டிபெண்டன்ட் செட்டில் உள்ள நம்பர் ஆஃப் எட்ஜஸ் என்னது? உங்களுக்கு இங்கே E2 E4 தான் இப்போ காமிச்சோம். ஸோ அந்த E2 E4 வச்சு நம்ம என்னென்னு சொல்லிடலாம்? அடுத்தது உங்களுக்கு எட்ஜ் இண்டிபெண்டன்ஸ் நம்பர். அதை எப்படி கால் பண்ணுறீங்கன்னா ஆல்ஃபா டேஷ். ஆல்ஃபா டேஷ்னால் இங்கே இதில் உள்ள நம்பர் ஆஃப் எட்ஜஸ். இதுக்கு முந்தினது பார்த்தது இண்டிபெண்டன்ட் செட்டுக்கு நீங்கள் பார்த்தது என்னென்னா
verticesக்கு பார்க்கும்போது அதில் உள்ள நம்பர் ஆஃப் verticesக்கு பார்த்துருப்போம். இங்கே நம்பர் ஆஃப் edges. ஸோ m equal to set of all e2, e4ங்கும்போது இதில் உள்ள நம்பர் ஆஃப் elements 2. ஸோ இப்போ ஆல்ஃபா டேஷ் என்னன்னு கிடச்சிரும் உங்களுக்கு 2. That is edge independence number. Next definition is edge covering. Edge covering, an edge covering of a graph G is a subset L of E such that each vertex of G is an end of some edge in L. ஒரு அதே மாதிரி ஜிங்கிற ஒரு கிராஃப் கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. இதில் சம் ஆஃப் தி எட்ஜஸ்க்கு நேம் கொடுத்துருக்கேன். E1 to E7 வரை இருக்குது. நம்மளோட நொட்டேஷன் என்னென்னா இந்த கிராஃபுக்கு எல்லுன்ற ஒரு சப்செட் எடுக்கிறேன். அதுவும் கலெக்ஷன் ஆஃப் ஈயாக தான் இருக்கணும். ஸோ அதான் சப்செட் எல் ஆஃப் ஈயாக எழுதுறீங்க. இப்போ எல் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் என்ன இதெல்லாம் சூஸ் பண்ணும்போது ஈச் வேர்டெக்ஸை கவர் பண்ணுறீங்க. எல்லா வேர்டெக்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம் ஆஃப் தி எட்ஜஸை தான் இந்த எந்த கலெக்ஷனில் தூக்கி போடுறீங்க எல்லில். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு E2, E5, E6, E7 is an edge covering of G. Next definition is edge covering number. The number of edges in a minimum edge covering of G is called the edge covering number of G and is denoted by beta dash of G. முந்தின டெஃபினிஷனில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா உங்களுக்கு edge independence number edge covering பார்த்துருக்கீங்க முந்தின டெஃபினிஷனில். edge covering-க்கு இங்கே எனக்கு எல்லில் என்ன கிடச்சிருக்கு 4 vertices 4 edges எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. E2, E5, E6, E7. ஸோ இதில் இருந்து மினிமம்க்கு நான் சூஸ் பண்ணுறேன். மினிமம் edge covering கிடைக்கிற மாதிரி. அப்போ மினிமம் edge covering எதில் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு E1, E2, E4 எடுக்கும்போதே எல்லா verticesஸும் உங்களுக்கு இங்கே கவர் ஆகிருது. So, L is equal to set of all E1, E2, E4 is a minimum edge covering of G. So, இதில் வரக்கூடிய இந்த நம்பர் எத்தனை 3 edges கிடச்சிருக்கிறதுனால edge covering நம்பரை என்னன்னு சொல்கிறோம் beta dashனு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் 3. beta dash is equal to 3. இப்போ இங்கே இந்த இதில் நம்ம படிச்சிருக்கிறது என்னென்னா ஆல்ஃபா டேஷ் பீட்டா டேஷ் படிச்சிருக்கோம். அதாவது edge independent செட்டை ஆல்ஃபா டேஷ்னு சொல்கிறோம். பீட்டா டேஷுங்கிறது edge covering நம்பர்னு சொல்கிறோம். ஸோ அதை வச்சு ஒரு தேரம் இம்பார்ட்டன்ட் தேரம் என்ன அப்படின்னா இஃப் டெல் கிரேட்டர் தென் 0 டெல்லுங்கிறது உங்களுக்கு தெரியும் மினிமம் டெல்லுங்கிறது இங்கே என்ன எழுதியிருக்கீங்க மினிமம் டிகிரின்றது. ஸோ மினிமம் டிகிரி படி இங்கே கன்சிடர் பண்ணும்போது டெல் இஸ் கிரேட்டர் தென் 0 மினிமம் டிகிரிக்கு பார்க்கும்போது தென் ஆல்ஃபா டேஷ் ப்ளஸ் பீட்டா டேஷ் இஸ் ஈக்குவல் டு காமா. ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ங்கிறது மேக்ஸிமம் மேட்சிங் ஆஃப் ஜி. கார்டினாலிட்டி ஆஃப் எம்னாலே மேக்ஸிமம் மேட்சிங். ஸோ மேக்ஸிமம் மேட்சிங்னாலே அது எட்ஜ் இண்டிபெண்டன்ட் செட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எம் பி எ மேக்ஸிமம் எட்ஜ் இண்டிபெண்டன்ட் செட் ஆஃப் ஜி. கார்டினாலிட்டி ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டேஷ். லெட் யூ பி த செட் ஆஃப் ஆல் எம் unsaturated vertices of G. Take one edge incident with every vertex in U. அதான் இங்கே கிராஃபில் எடுத்துக்கிறீங்க நீங்கள். ஸோ இந்த எக்ஸாம்பிள் அந்த நொட்டேஷன் ஆல்ஃபா டேஷ் ப்ளஸ் பீட்டா டேஷ் ஈக்குவல் டு காமா சொல்கிறதுக்கு நொட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் என்னவா சூஸ் பண்ணியிருக்கோம் மேக்ஸிமம் மேட்சிங் அல்லது மேக்ஸிமம் எட்ஜ் இண்டிபெண்டன்ட் செட் அந்த தேரமில் எழுதியிருக்கோம். அதனோட கார்டினாலிட்டியாக ஆல்ஃபா டேஷ்னு டினோட் பண்ணுறோம். ஆல்ஃபா டேஷுங்கிறது எட்ஜ் இண்டிபெண்டன்ஸ் நம்பர், பீட்டா டேஷுங்கிறது எட்ஜ் கவரிங் நம்பர். அப்போது இங்கே யூவை எப்படி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எம் unsaturated verticesஸாக எடுத்துக்கிறோம். இந்த கிராஃபில் நான் எல்லாத்துக்கும் நேம் கொடுக்கல. V1, V2ன்ற 2 vertices E1. அப்போ இது சேச்சுரேட்டட் verticesஸாக இங்கே எடுத்துக்கிட போகிறோம். மேட்சிங் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ ரிமைனிங்கை unsaturated verticesஸில் காட்டுறதுக்காக நான் இப்படி சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ முந்தின இதில் அங்கே எடுத்துக்கிட்டோம்ல யூங்கிறது செட் ஆஃப் ஆல் எம் unsaturated vertices ஆஃப் ஜி. அதை தான் யூவில் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். Take one edge incident with every vertex in U. So, ஒரு edge U take one edge incident with every vertex in U கூட incident ஆகிற மாதிரி ஒரு edge எடுத்துக்கிறீங்க. அதில் என்ன பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் E டேஷில் தூக்கி போடுங்க. E dash be the collection of all such edges. ஸோ அந்த கிராஃபில் பாருங்கள். ஸோ நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன் யூவை எம் unsaturated verticesஸாக எடுத்திருக்கோம். எம்ங்கிறது என்னது E1. E1ங்கிறது V1, V2ன்றது இந்த கிராஃபில். அப்போ V1, V2 ஆர் சேச்சுரேட்டட் vertices. இப்போ கார்டினாலிட்டி ஆஃப் எம்ன்னு பார்க்கும்போது ஒரே ஒரு எட்ஜ் இருக்கிறதுனால ஆல்ஃபா டேஷை 1ன்னு கன்சிடர் பண்ணுறோம். யூங்கிறது என்னவாயிடும் யூவை என்னன்னு சொன்னீங்க எம் unsaturated verticesன்னு காட்டியிருந்தேன். அப்போ எம் unsaturated verticesனால்
m unsaturated verticesனால் இங்கே உங்களுக்கு என்னெல்லாம் வந்துடும், இதை தான் நான் சேச்சுரேட்டட்னு சொல்கிறேன் V1 V2. அப்போ ரிமைனிங் வரக்கூடியது எல்லாமே உங்களுக்கு இந்த V3 V4 V5 V6 V7 V8 V9 அப்படி எல்லாமே எதில் கிடச்சிரும் உங்களுக்கு யூவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ஸோ இதில் வரக்கூடிய இந்த வெர்டிசஸ் வரக்கூடிய அந்த எட்ஜஸ் எல்லாம் எதில் தூக்கி போடுறீங்க, E' போடுறீங்க. தட் இஸ் செட் ஆஃப் ஆல் E2 E3 E4 E8 வரைக்கும் உங்களுக்கு எட்ஜஸ் கிடைக்கும். ஸோ கிராஃபில் பாருங்கள், இதுதான் E1 எடுத்திருக்கோம். இப்போ E2 E3 E4 E5 E6 E7 E8 எல்லாம் இதில் கிடச்சிரும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணுறீங்க, M யூனியன் E'. அதை தான் என்னென்னு எடுத்துக்கிறோம். அப்போ எல்லா எட்ஜஸுமே கிடச்சிருது. எல்லா எட்ஜஸும் கவர் பண்ணும்போது எனக்கு அதில் எல்லா வேர்ட்டிசஸும் உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும்போது இங்கே எட்ஜ் கவரிங் எக்ஸிஸ்ட் ஆகிடுது. எட்ஜ் கவரிங் எக்ஸிஸ்ட் ஆகும்போது தட் இஸ் β'. அப்போ β' என்னவாக இருக்கலாம், உங்களுக்கு M யூனியன் E' கார்டினாலிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லைனா லெஸ் தெனாக இருக்கலாம். ஸோ அதை தான் இங்கே β' இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கார்டினாலிட்டி ஆஃப் M யூனியன் E' மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கார்டினாலிட்டி ஆஃப் எம்மை எழுதும்போது இதை பிரிக்கும்போது கார்டினாலிட்டி ஆஃப் எம்ங்கிறது α' ப்ளஸ் E' எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எட்ஜஸை எழுதுறீங்க. எட்ஜஸை எழுதும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ்லேருந்து மைனஸ் 2α' மென்ஷன் பண்ணுறோம். இது α' ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த கிராஃபில் நம்மளுக்கு தானே E1 சூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ V1 V2 தானே இங்கே சேச்சுரேட்டட் வெர்டிசஸ். அப்போ அதில் இந்த சேச்சுரேட்டட் வெர்டிசஸ்னாலே என்ன ஆகுது, கண்டிப்பாக இந்த எட்ஜுக்கு 2 டைம்ஸ் ஆஃப் வெர்டிசஸ், 2 வெர்டிசஸ் தான். எந்த ஒரு சேச்சுரேட்டட் வெர்டிசஸ் எடுத்துட்டாலும் 2 வெர்டிசஸ் தான் சொல்ல முடியும் சேச்சுரேட் ஆகுதுங்கிறதுல. ஸோ அதை வச்சு தான் இங்கே எழுதியிருக்காங்க. ஹியர் ஈச் எட்ஜஸ் M சேச்சுரேட்ஸ் 2 வெர்டிசஸ்னு எழுதியிருக்கோம். ஸோ அதை மீன் பண்ணி நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் முந்தின தேரமில். இது எக்ஸாம்பிள் உங்களுக்கு. ஸோ அப்போ இங்கே அந்த டேர்ம் கொண்டு வந்துட்டோமா, என்ன எடுத்துட்டோம், யூங்கிறது செட் ஆஃப் ஆல் M unsaturated vertices ஆஃப் Gன்னு எடுத்துக்கிட்டிங்க. டேக் 1 edge incident with every vertex in Uன்னு எடுத்தோம். அதில் உள்ள எட்ஜஸ் எல்லாம் கலெக்ஷனாக எதில் தூக்கி போட்டோம், E'. ஸோ M யூனியன் E' கிடைக்கிறது, எட்ஜ் கவரிங் ஆஃப் Gன்னு கிடச்சிது. ஸோ நமக்கு அதுலேருந்து இம்ப்ளைஸ் β' இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கார்டினாலிட்டி ஆஃப் M யூனியன் E', தட் இஸ் ஈக்குவல் டு கார்டினாலிட்டி ஆஃப் M ப்ளஸ் கார்டினாலிட்டி ஆஃப் E'. கார்டினாலிட்டி ஆஃப் எம்மை கன்சிடர் பண்ணியிருக்கோம் α' ப்ளஸ் E'க்கு இப்போ தான் காமிச்சேன் காமா மைனஸ் 2α'. α'ங்கிறது இது அதில் உள்ள எட்ஜை மீன் பண்ணும்போது என்ன கிடைக்கிது, டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ்லேருந்து இந்த சேச்சுரேட்டட் வெர்டிசஸை தான் கன்சிடர் பண்ணுறீங்க. அது என்னது, 2 வெர்டிசஸ் கூட தான் சேச்சுரேட் ஆகும். அதனால தான் 2 டைம்ஸ் ஆஃப் α'. α'ங்கிறது இங்கே என்னது, α' என்ன சொல்லியிருந்தேன் எக்ஸாம்பிளில், எட்ஜ் இண்டிபெண்ட் நம்பர். அப்போ எட்ஜ் இண்டிபெண்ட் நம்பர் என்ன கிடச்சிது எனக்கு, இங்கே கார்டினாலிட்டி ஆஃப் M ஈக்குவல் டு α' 1 தான் இருந்துச்சு. ஸோ அப்போ அதுபடி தான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம் காமா மைனஸ் 2α'. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடச்சிரும், β' இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு காமா மைனஸ் α'. therefore α' plus β' is less than or equal to gamma. Similarly α' plus β' is greater than or equal to gamma. From 1 and 2 padi we get α' plus β' is equal to gamma. So these are the examples. Last definition, last theorem is theorem D. In a bipartite graph G, del greater than 0, the number of vertices in a maximum independent set is equal to the number of edges in a minimum edge covering. Minimum edge covering beta dash nu consider பண்ணுவோம். Maximum independent set என்னன்னு சொல்லுவீங்கன்னா alpha னு denote பண்ணுவோம். First definition னா alpha equal to beta dash னு சொல்றோம். எதனால அப்படி சொன்னீங்கன்னா அந்த ரெண்டு தேரத்தையும் கம்பேர் பண்ணுங்க. தேரம் B யையும் C யையும். தேரம் B ல என்ன காமிச்சிருக்கோம், alpha plus beta equal to gamma. தேரம் C ல alpha dash plus beta dash equal to gamma. ரெண்டுமே gammaங்கறனால என்னால ஈக்குவேட் பண்ண முடியும். ஈக்குவேட் பண்ணிட்டு இந்த நோட்டேஷன் அந்த ரிசல்ட்டை போய் அதில் அப்ளை பண்ணிடுறீங்க. ரிசல்ட் என்னது, பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா டேஷ். பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா டேஷ்னா தட் மீன்ஸ் இன் அ bipartite graph G, the number of edges in a maximum matching is equal to the number of vertices in a minimum covering தான் பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா டேஷ். அப்போது முந்தின இதில் கண்டுபிடிச்ச தேரம் டி எப்படி ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா டேஷ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா டேஷ் ப்ளஸ் பீட்டா டேஷ். அதில் போய் இதை ரீப்ளேஸ் பண்ணுங்கள், இந்த ரிசல்ட்டை நோட்டேஷனை அப்ளை பண்ணுங்கள். ஒன்று ஆல்ஃபா டேஷுக்கு பீட்டான்னு போடுங்க, இல்லைனா பீட்டாவுக்கு ஆல்ஃபா டேஷ்னு ரீப்ளேஸ் பண்ணும்போது கேன்சல் ஆகி ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன கிடைக்கும்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா டேஷ். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு.
So thank you everyone.